ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். யாராவது சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் மட்டிவில் பெரிய மாட்டு ஜாரி நடக்கிறோம். அதாவது விடந்தை என்று சொல்லுவீங்கன்னா அந்த இடத்துல இப்போ நான் நிற்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் பெரிய விடந்தை பாருங்க. இதில் இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ நான் நிற்கிற இடம் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுதான் நான் இப்போ பார்வையிடலாம் வந்துருக்கிறோம். வாங்க தொடர்ந்து காலையில் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது ஆரம்பம். இப்போ இதில் ஸ்டார்ட் பண்ணுறது. நான் ஏற்கனவே ஒரு காணொலி விட்டுருப்பேன் மட்டியில் நடந்த மாட்டு ஜவாரியை பற்றி. இப்போ இது பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டார்ட் பண்ணுற இடம். இப்போ இன்றைக்கு ஒரு மப்பு குணமாக இருக்குது, மழை பெய்ய போகிற மாதிரியும் இருக்குது. இப்போ மத்தியானம் மழை பெய்யாட்டி இந்த இடத்துல சவாரி நடக்கும். பாருங்க, இதுக்காக சைக்கிளும் போகுது. பாருங்க, இது இதில் என்னத்துக்காண்டி இப்படி கும்பமாக படிக்கணும்னு சொல்லி ஒரே கொண்டு அப்படியே இதில் நிப்பாடுனா இந்த நிற்கிற இடத்துல மாடு வந்துடுறாங்க. மாடு இறங்குறாங்க. இந்த இதில் கும்பங்கள் பறிச்சு மண் கும்பம் பறிச்சு கிடக்குது. ஸ்டார்டிங் பாயிண்ட் பாருங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு கயிறெல்லாம் கட்டி கிடக்குது. இது ஒரு புரியப்படாது. இப்பயே ஐஸ்கிரீம் மேன்லாம் நிற்குது. அதே சமயம் இதில் பந்தல் எல்லாம் போட்டுருக்கேன். பாருங்க, பந்தல் எல்லாம் ஆக்கள் போட்டுருக்கேன். இதில் அதே சமயம் இதில் பார்த்தீங்கன்னா பாருங்க, எல்லாம் குடியெல்லாம் சுற்றி ரெண்டு பக்கம் கயிறு போட்டு குடியெல்லாம் கட்டி விட்டுக்கிறான். இப்படி தான் கூடுதலாக இல்லாட்ட சவாரி தரையில் காணப்படுற சவாரி தரையில். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே எப்படி இருக்குன்னு சொல்லி. சரியான காத்தா வர இருக்குது. என்ன நடந்தாலும் முண்டைக்கு வண்டியில் சவாரி நடந்து பார்த்து இது இன்றைய காணொலியில் இன்றைக்கு மத்தியானம் 1 மணிக்கு சவாரி ஸ்டார்ட் ஆக போகுது. அதில் நான் இப்போ பகல் காலம் இப்போ காலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் பார்க்குறேன். என்ன சொன்னால் மத்தியானத்தில் சரியான க்ரௌட்டாக இருக்குது. இப்போ இப்படியே மத்தியில் மாடுகள் அதில் சரியான க்ரௌட்டாக இருக்குது. இப்போ நான் இந்த க்ரௌட்டான டைமில் நான் இப்படி வீடியோ எடுத்தோன்னு நிற்கல. ஏன்னா அப்படி மாடுகள் நிற்கும், மாடு இடிச்சும் போடும். சவாரி மாடுகள் சில குத்தியும் விட்டுரும். அதனால் நான் வேலைக்கு எடுத்து நிற்கிறேன். வாங்க தொடர்ந்து இப்போ அங்கே பார்ப்போம். யாருங்க இங்கே இப்போ பாக்ஸை ஸ்பீக்கர்லாம் கட்டி நம்ம அலௌன்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இது வேறுங்கோ, இதெல்லாம் நாக்கள். இது மட்டியில் தான் சுலக்ஷன் சவுண்ட்ஸ். அதே சமயம் இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வேறு காரில் நிற்கிறார். இவர் ஆள் ஐஸ் கட்டி கொண்டுருக்கிறாராம். பாருங்கோ, எல்லாம் மிஷினெல்லாம் நிற்கிது. பாக்ஸுகள் எல்லாம் கொண்டுராக்கப்படுது, பந்தலெல்லாம் போடப்படுது. இதுதான் அறிவிப்பு நடக்கிற இடம். இஞ்சா எல்லாம் அலௌன்ஸ் பண்ணி கொண்டிருக்கணும். இதுலாண்டு தான் ஐஸ் கட்டி கொண்டுருக்கு காரில். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. இது ஐஸ் கட்டி, ஐஸ் பால். வாராக்களுக்கு உஷார்பானங்கள் கொடுக்குறாங்க, சர்பத் கரைக்கிறாங்க. இது ஐஸ் கட்டியில் அதே சமயம் முடியெல்லாம் கொண்டு வராங்க. இதான் பந்தல் போடப்படுது. அறிவிப்பு நடக்கிற இடம். இப்போ இந்த இடம் இப்படி இருக்குது, பிரிஞ்சோடுப்பே காணப்படுது. இதே சமயம் நீங்கள் மத்தியானம் வந்தீங்கன்னா சரியான க்ரௌட்டாக இருக்குது. இப்போ ஆக்கள் சரியான குறைவாக இருக்குது. அதை விடந்தை தயார்படுத்துகிறாங்களா, இன்றைக்கு இந்த விடந்தையில் நிகழ்வு நடத்த போகிறாங்களாம். முன்னுக்கு விரைவினம் பிறகு எல்லாரும் பெரியணும். பேருங்க ஆக்கள் உமி முட்டைகளோட வாரணம் ஐஸ் கட்டி போட்டு வைக்கிறாருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அதை பாருங்க, கொஞ்சம் எல்லாம் குடியெல்லாம் பறாக்குது. ஃபுல்லாக ஆக்கள் நிறைய பேர் நிற்கணும். நிறைய 1-2 பேர் வந்துருக்கு. ஐஸ்கிரீம் மேனுகள் நிற்கிது. இப்போ வயர்கள் போட்டு போகிறார் ஸ்பீக்கருக்கு. இல்லை பாருங்க, அவர் வயர் போட்டு போகிறார். இதான் பெரிய ஒரு விடந்தை. அதே சமயம் இதில் பாருங்க, விடந்தை இது புதுசாக இப்போ தயார்படுத்தின விடந்தை. அதை ஜேசிபிலாம் போட்டு இந்த விடந்தையை தயார்படுத்திருக்கேன். பாருங்க, இது யாழ் மாவட்டத்திலேயே மிகப்பெரிய விடந்தைன்னு சொன்னால் இந்த மட்டியில் இருக்கிற இந்த விடந்தையை தான் சொல்லுவேன். ஏன்னா பார்த்தீங்கன்னாலே தெரியும், மிகப்பெரிய விடந்தை. யாழ் மாவட்டம் என்ன வடக்கு மாநிலம்ட்டே சொல்லலாம், அப்படி ஒரு பெரிய விடந்தை. பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சுற்றி பார்த்தீங்கன்னாலே தெரியும். இல்லை ஒரு தனியொரு நபர்ன்ற முயற்சியால் தான் இந்த விடந்தை தயார்படுத்தப்பட்டது. அதாவது தனியொரு ஆளுங்க முயற்சி. அதே சமயம் இப்போ மட்டியில் ஊராக்கள் பங்களிப்பு செய்தல் மெயினாக அவர் ஒரே ஒரு நபர் இதை மெயினாக இந்த மட்டியில் விடந்தை இருக்கணும் அண்டு சொல்லி இப்போ வலுக்கட்டாயம் இருந்தே ஆகணும்ன்றக்காண்டி அவர் எல்லாம் துப்புராக்கி இதுகள் செய்த பெர்மிஷன் எல்லாம் எடுத்து ஃபுல்லாக கிளியர் பண்ணி இப்படி நீட்டாக செய்ததாகவே தான். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி. இது பாருங்கோ,
இப்போ வந்து பந்தலெல்லாம் போட்டு எல்லாம் ரெடி ஆகி கொண்டிருக்கு. இன்னொரு ஓரிரு மணி நேரங்களில் வந்து இங்கே வந்து சவாரி வந்து ஸ்டார்ட் ஆகிடும். 1 மணி நேரத்தில் வந்து சவாரிக்கு வந்து மாடுகள் வந்து அகல் கொண்டு விட்டு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து நான் வந்து நீ வந்து உங்களுக்கு வந்து இந்த சவாரிக்கு வந்து பார பாதையம் வந்து இந்த காலில் வந்து பாப்பியார் பின்னுக்கு வாங்க தொடர்ந்து நாங்கள் அங்கே போய். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விடந்த இதில் இந்த விடந்த வந்து முடிவிடம் தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறது. இதான் வந்து முடிவிடம். பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ நான் வந்து நடந்து போகிறத வந்து முடிவிடம் இதிலேருந்து பார்க்க தெரியும் எவ்வளோ பெரிய விடந்தேன்னு சொல்லி. இதான் வந்து முடிவிடம். இந்த வேனுகள் நீக்குது. அதே சமயம் இந்த டிராக்டர் பொட்டியில் தான் வந்து வீடியோக்கள் எடுக்கிறேன்னா எடுக்கலாம். என்ன சொன்னால் காணொலியில் வந்து தெரியும். இந்த கீழே வந்து இப்போ நான் கீழே வீடியோ எடுக்க வந்து மாடுகள் வந்து எங்களுக்கு இடிச்சிடும். அப்போ அந்த ஒரு இதுக்காண்டி வந்து டிராக்டர் பொட்டி விட்டுருக்கோம். இதுக்கு ஒரு கேமராமேனும் விடுவினோம். அதே சமயம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி பெரிய விடந்தேன்னு சொல்லி பாருங்க. தூரத்தில் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. சரியா பெரிய விடந்து தான் பாருங்க. அங்கே நிறைய தூரத்தில் வந்து சரியான ஆக்கள் நிற்கணும். வேலையில் நடந்துகிட்டு இருப்பாங்க ஸ்பீக்கர்கள் காட்டி. இதான் வந்து முடிவிடத்துக்கு வந்து கயிறும் கட்டி அதே சமயம் மக்கியும் போட்டுக்கணும். கயிறு கட்ட மாட்டோம், சைட்டில் கயிறு கட்டிக்கணும். நடுவுக்கு வந்து ஒரு கோடு மாதிரி இழுத்து ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து முடிவிடம். குறிப்பாக தெரியும் முடிவிடம். இதில் வந்து இதான் வந்து ஃபினிஷிங் லைன். அதை வந்து முடிவிட கோடு வந்து கீறிக்கும். அங்கேருந்து மாடுகளை கலைச்சி இதான் வந்து இதில் முதலாவது மாடு. அப்படியே போன வீடியோவில் பார்த்துப்பீங்க எப்படி வந்து மாடு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். சரியாக வேகமாக தான் போகும் மாடு. வேறு முன்னே வந்து சரியான காற்றா வேற காணப்படுது. வான்லேயும் கொஞ்சம் முண்டைக்கு மப்பும் மந்தாரமாக காணப்படுது. ரெண்டாலும் என்ன நடந்தாலும் இங்கே சவாரி நடந்து தான் ஆகும். கடும் மலையாண்டா மட்டும்தான் இங்கே சவாரி இல்லை, மற்றபடி நடந்தே தான் ஆகும். பாருங்கோ. அதே சமயம் இதை வந்து மண்ணாத்தி பாலம் மட்டியில் பாலம் சொல்லி இந்த பாலத்தில் வர முதல்ல பெண்ணில் வர மட்டியில் சவாரி தரவே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். மண்கொட்டி வந்து வச்சிருக்கணும். என்னத்துக்கான இதில் வந்து மாடுகள் இருக்கிறவையா நிறைய மாடுகளை கொண்டு வந்து இப்படிப்பட்ட இதெல்லாம் வந்து லொரியை விட்டுட்டு பட்டாக்களை விட்டுட்டு மாடுகள் இங்கே வந்துடாது. யாருங்க குடும்பங்களையும் பறஞ்சிக்கிறாங்க யோசிப்பிய கூட்டு வேலை அப்புறம் கட்டு மாதிரி கிடக்குது. இது வந்து மாடு ரங்குற இங்கே இருட்டோம். இதெல்லாம் மாடுகள் ரங்குறது. இந்த பட்டியில் விட்டு தான் நாங்கள் வந்து மாடுகளை கொண்டு ரக்குறவியல் பார்த்தீங்கன்னா தெரியும். கட்டாயம் இந்த பொட்டியிலாடி மாடு ரக்கல. அதே சமயம் அதுலேயும் ஒரு பொட்டி ஒன்று இருக்குது பாருங்க. அதுலேயும் ஒரு பொட்டி ஒன்று இருக்குது. அதுலேயும் வந்து மாடுகள் கொண்டு ரக்குறவியல் இதில் பாருங்க. இது வந்து பொட்டி ஒன்று விட்டாந்தது. இந்த பொட்டியை வந்து பிறகு செய்யுது. இப்போ வந்து ஒரு யாழ் மாவட்டத்திலே பெரிய ஒரு விட்டாந்த பார்த்தீங்கன்னா தெரியும். யாழ்ப்பாணத்திலே பெரிய ஒரு விட்டாந்தையாக இருக்குது. ஜால பாருங்க எப்படி பெரிய விடாந்தேன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி ஒரு பெரிய விடந்தையை நீங்கள் வந்து ஒரு இடம் கண்டிருக்க மாட்டீர்கள். இப்படி கூடுதலாக வந்து எல்லா இடத்தையும் வந்து சிறிய விடந்தான் இருந்தது. முதல்ல மட்டையில் இருந்த விடந்தை வந்து ஒரு சரியான சிறிய விடந்தை. இப்போ இருக்கிற சரியான பெரிய விடந்தை. பாதை இடப்பாதை அதில் லொரி ஒன்று வருது. அந்த லொரி தான் அந்த பாலத்தில் வரும்போது நாங்கள் வரைக்க வந்து இடது கை பக்கம் புத்துச்சந்தி போகிறதுலேருந்து இடது கை பக்கத்தில் முதலாவது பெட்டுக்கு வர ரோட்டுக்கு அது வந்து மட்டில் விடந்தைக்கிட்டான் வந்து அதை விட பின்னர் வேற கட்டியிருப்பீங்க. நீங்கள் யார் ரெண்டாலும் கேட்டால் உங்களுக்கு வந்து காட்டி மாதிரி இங்கே இருக்காங்க காட்டிக்கணும். பார்த்தா நீங்கள் வந்து பார்த்து கொண்டிருக்க இது வந்து இந்த பாதை இதான் வந்து விடந்த. இப்போ நீங்கள் யாராவது வந்து புதுசாக வந்து இந்த காணொலியை பார்க்குறேன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படின்னு சொன்னால் தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் வந்து தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது விடந்த வாங்க தொடர்ந்து விடந்த என்ன முன்பக்கத்தை போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் வந்து விடந்தேன்ட வந்து முன்பக்கம் பாதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரோட்டால் வந்து இதான் வந்து வண்ணாத்தி பாலம். இந்த வண்ணாத்தி பாலத்தால் உள்ளுக்கு போகிற பார்த்தீங்கன்னா கார் வந்து வண்ணாத்தி பாலத்தால் வந்து இந்த வார பெண்டில் முன்பக்கமாக திருப்பினீங்கன்னா இந்த இடது வை பக்கமாக திருப்பினீங்கன்னு சொன்னால்
இப்போ நீங்கள் வந்து விடந்தைக்குள்ளுக்க போகலாம். இதான் வந்து விடந்தைக்கு போகிற பாதை. இந்த விடந்தையால் போனால் சரி உள்ளுக்கு போகலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். இதான் வந்து விடந்தைன்ற ஒரு பக்கம். இப்போ வேறு ஒரு கார் ஒன்று வருது. பார்த்தீங்கன்னால தெரியும் எப்படி இருக்குன்றது. காரெல்லாம் போய் வரலாம். வாகனம், பெரிய வாகனங்கள், லொரிகள் எல்லாம் போகிற கிட்ட மாதிரி தான் பெரிய ஒரு பாதையாக வந்து காணப்படுது. பார்த்துட்டீங்க. வாங்க தொடர்ந்து அங்கே போய் பார்ப்போம். இது போன்ற காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னால் மறக்காமல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன்.